அந்த அம்மாவா எங்கள் படத்துலலாம் நடிப்பாங்களா? இது ஒரு ஒரு கேள்வி ஒன்று. அந்த மாதிரிலாம் ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொம்பெல்லாம் முளைச்சிடல. நாங்கள் நாடக நடிகர்கள் முதல்ல. இதோ அந்த வரிசையில் இருக்காங்க பார்த்தீங்களா? கலைஞர்லேருந்து ஆரம்பித்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, எம்ஆர் ராதா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உட்பட மேடை நாடகத்திலேருந்து தான் அத்தனை பேரும் சினிமாவுக்கு வந்தாங்க. அத்தனை பேருக்கும் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு மேடை நாடகத்திலேருந்து தான். அதில் ஜெயலலிதா அம்மா எங்கள் குழுவில் அவங்க கரியர் ஆரம்பித்தாங்கங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தோட பழகினவங்க. ஒருத்தர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே. அதனால் அது வேற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாடக நடிகர்கள் என்றைக்குமே கதை களம் நல்லா இருந்தால் நாங்கள் வந்து நடிப்போம். இது இந்த சின்ன படம் பெரிய படம் கான்செப்டே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் 3 ஷிஃப்ட் நடிப்பாங்க. சிவாஜி கூட நடிப்பாங்க, ரஜினி கூட நடிப்பாங்க, கமல் கூட நடிப்பாங்க, புதுசாக வந்த ஹீரோ கூட போய் நடிப்பாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் படம், நல்ல கதை, நல்ல யூனிட், நல்ல தயாரிப்பாளர், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட், இதுதான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த கான்செப்ட் சின்ன படம் பெரிய படம் ஏன் இது வந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற அளவுக்கு இந்த பாகுபாடு வந்திருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கூட அதில் எனக்கு ஈடுபாடே இல்லை. எனக்கு அது பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, ஒரு படம் 300 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்கன்னா அது பெரிய படம் ஆகிடுது. அந்த படத்தை தப்பாக லீக் வேறு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் சின்ன படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகி வீட்டில் உட்கார்ற நிலைமை வருது. இப்போ சமீபத்தில் நடந்தது அதுதான். நான் எந்த படம்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆச்சு இன்னும் 5 நாள் நான் ஒரு விரதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோட பேசக்கூடிய நடிகை மற்றும் பிரபல பொலிட்டிக்கல் அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதுவதி மேம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மேம், உங்களை பற்றி பேசும்போது எனக்கே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுது, அந்த அளவுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய சினிமா உலகத்தின் ஒரு ஜாம்பவான் ராஜனையா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு அன்புச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என் நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கே இருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும், எனக்கு எல்லாருடைய பேரையும் இப்போ தான் அறிமுகமாச்சு, அதனால் நான் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப இங்கே காம்பேர் பண்ணுற இவங்களுக்கு சொல்லணும், நல்ல தமிழ் பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதே தமிழை பேசிக்கிட்டு இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பேச்சில் இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அண்ட் நான் இந்த சங்கத்தோட எனக்கு கொஞ்ச நாளாக தான் தொடர்பு. திரு சரண் அவர்கள் மூலியமாக தான். சரண் எனக்கு பிஆர் ஒர்க் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த சங்கத்தோடைய ஒரு அறிமுகம், ஒரு தொடர்பு கிடைச்சிது. அது கிடைச்சது நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நான் பார்க்குறது உண்மையான உழைப்பாளிகளை இங்கே நான் பார்க்குறேன் இந்த சங்கத்தில். இது இந்த சின்ன படம் பெரிய படம் கான்செப்டே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் 3 ஷிஃப்ட் நடிப்பாங்க. சிவாஜி கூட நடிப்பாங்க, ரஜினி கூட நடிப்பாங்க, கமல் கூட நடிப்பாங்க, புதுசாக வந்த ஹீரோ கூட போய் நடிப்பாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் படம், நல்ல கதை, நல்ல யூனிட், நல்ல தயாரிப்பாளர், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட், இதுதான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த கான்செப்ட் சின்ன படம் பெரிய படம் ஏன் இது வந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற அளவுக்கு இந்த பாகுபாடு வந்திருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கூட அதில் எனக்கு ஈடுபாடே இல்லை. எனக்கு அது பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, ஒரு படம் 300 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்கன்னா அது பெரிய படம் ஆகிடுது. அந்த படத்தை தப்பாக லீக் வேறு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் சின்ன படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகி வீட்டில் உட்கார்ற நிலைமை வருது. இப்போ சமீபத்தில் நடந்தது அதுதான். நான் எந்த படம்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆச்சு இன்னும் 5 நாள் நான் ஒரு விரதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. நாளைக்கு எக்ஸிட் போல் வேறு. அதனால் யார் என்ன பேசினாலும் பதில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராகியத்தில் நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். பட் இங்கே பார்த்தா நல்ல கதைகள், நல்ல கரு, நல்ல களம் இந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்குது. ராஜனையா சொன்ன மாதிரி
அந்த யூத்துங்கிற படத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு. அந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் நம்ம பார்த்தா பெரிய ஹீரோஸோடைய படம் கூட டோட்டல் ஃப்ளாப் ஆகி எங்கேருந்தோ வந்த ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டு பெரிய ஹிட் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு வேணுங்கிற நலத்திட்டங்களை எந்த அரசாங்கம் தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சிடும். அது யார் வராங்களோ, ஏன்னா இவங்க கேட்டிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க வந்து இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் கோரிக்கை போடலை. இந்த சங்கத்துக்கு என்ன கோரிக்கை தேவையோ அதை முன்கூட்டியாகவே ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். பெண்களுக்கு இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஒரு கோரிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. நிறைய நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் இப்போ வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லை. தமிழ்நாடு பூராவே பெண்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் இப்போ திருப்பி அரசியலுக்குள்ளே போகல. சினிமாவில் பார்த்தாலுமே பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிடைக்கிறது இல்லை. கழிவறை உட்பட பிரச்சனைகள் இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கிற இந்த நேரங்களில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கேட்டிருக்கிற இந்த விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். எங்கள் குடும்பம் பல வருஷமாக நாடகத்துலேயும் சினிமாலேயும் தான் நாங்கள் ஊறி போய் இருக்கோம். நான் போன தடவையும் இங்கே வந்தபோது அதை தான் சொன்னேன், இந்த தடவையும் சொல்கிறேன். அந்த அம்மாவா எங்கள் படத்துலலாம் நடிப்பாங்களா? இது ஒரு கேள்வி ஒன்று. அந்த மாதிரிலாம் ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொம்பெல்லாம் முளைச்சிடல. நாங்கள் நாடக நடிகர்கள் முதல்ல இதோ அந்த வரிசையில் இருக்காங்க பார்த்தீங்களா, கலைஞர்லேருந்து ஆரம்பித்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, எம்ஆர் ராதா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உட்பட மேடை நாடகத்திலேருந்து தான் அத்தனை பேரும் சினிமாவுக்கு வந்தாங்க. அத்தனை பேருக்கும் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு மேடை நாடகத்திலேருந்து தான். அதில் ஜெயலலிதா அம்மா எங்கள் குழுவில் அவங்க கரியர் ஆரம்பித்தாங்கங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தோட பழகினவங்க. ஒருத்தர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே, அதனால் அது வேற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாடக நடிகர்கள் என்றைக்குமே கதை களம் நல்லா இருந்தால் நாங்கள் வந்து நடிப்போம். சம்பளம் முக்கியம்தான், ஆனால் நாங்கள் வந்து யானையை கொண்டு வா குதிரையை கொண்டு வான்னு கேட்க மாட்டோம். நியாயமான சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நடிக்க நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்கள் நாடக உலகத்தில் பல நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடேக் பிரச்சனை, கேரவேன் பிரச்சனை, சீன் போடுற பிரச்சனை, 6 அசிஸ்டண்ட் பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் போகும். அதெல்லாம் கம்மியாச்சுனாலே பாதி பட்ஜெட்டு கம்மியாயிடும் ஒரு சினிமாவுக்கு. அதனால தயவு செய்து மேடை நாடக நடிகர்களை பயன்படுத்துங்க. அதுக்கு இந்த சங்கத்துக்கு என் சார்பாக நான் என்ன உதவி செய்யணும்னாலும், நான் மட்டும் நடிகை இல்லை, என்னை சுற்றி நிறைய மேடை நாடக நல்ல நடிகர்கள் இருக்காங்க, அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் நான் தயார். நீங்கள் யூஸ் பண்ணிக்க தயாராக இருந்தால் நடிகர்களை கொடுக்க நாங்கள் தயார், நடிக்கவும் நாங்கள் தயார். நான் அதுதான் அன்புச்செல்வன் ஐயாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். போதும் ஆச்சு 4ஆம் தேதி 12 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா யார் அரசாங்கத்தை அமைக்கிறாங்களோ நம்ம பழப்பை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் பழைக்க முடியும். அவங்க வந்தால் என்ன, வரலன்னா நமக்கு என்ன. நம்ம வேலையை பார்க்கணும், வேலைகளை செய்வோம், நல்ல படங்களை தயாரிப்போம், நேர்மையாக இருப்போம், நாணயமாக செயல்படுவோம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும். அது தமிழ் சிறுபட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே நிறைய நல்லது நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு மேலே நான் அரசியல் பேச மாட்டேன். கண்டிப்பாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை மதித்து என்னை அழைத்ததுக்கு நான் முதல்ல அன்புச்செல்வன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சிக்கும் நான் வருவேன். உங்களுக்கு என்ன சப்போர்ட் என் சைட்லேருந்து ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு வேணுமோ, ஃப்ரம் மை சைடு என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் கொடுக்க நான் என்றைக்கும் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.